ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு துவையல் தான். அதுக்கு ஒரு மூடி அளவுக்கு இந்த மாதிரி ஒரு தேங்காயில் ஒரு மூடியில் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி, 4 பல் பூண்டு, துவரம் பருப்பு ஒரு கையளவு, உளுந்து ஒரு கையளவு, பச்சைக்கடலை பருப்பு அதோட கொஞ்சம் கம்மியாக, கருவேப்பிலை, அரை தக்காளி இதெல்லாம் எடுத்திருக்கேன். இது கூடவே நடக்கடலையும் வரமிளகாவும் தேவைப்படும். உப்பு. இப்போ ஒரு வானல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அது சூடு பண்ணுங்க. சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கை அளவுக்கு இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு கை அளவுக்கு நடக்கடலை எடுத்துக்கிறேன். வறுத்ததாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வறுக்காத கடலைங்கிறனால ஃபஸ்ட்டு நான் வறுத்துக்கிறேன். நல்லா அது வறுத்துட்டு எண்ணெய் சேர்க்காமல் நடக்கடலையை வறுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே எண்ணெயில் 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பூண்டு கூட எடுத்து வச்சுருந்த அத்தனை பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு 3 பருப்புமே கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு வறுத்துக்கணும். ரொம்ப கருவை விட்டுறக்கூடாது. கரெக்டாக கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ அரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புளி, 10 வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ சாப்பாடுக்குங்கிறப்ப கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது கூடவே நம்ம கீறி வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வணக்கி விடுங்க. இப்போ ஃபஸ்ட்டே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா நடக்கடலை பருப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். நல்லா இந்த மாதிரி வறுத்து விடுங்க. இது கூட கல்லுப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கிண்டி விட்டுட்டு இது நல்லா சூடு தணிகிற வரைக்கும் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஓட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் ஓட்டி எடுத்துட்டேன். எப்படி ஓட்டி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொரன்னு ஓட்டி இருக்கணும். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக வேண்டாம். இதை அப்படியே எடுத்து வச்சு சுடு சாப்பாடில் வச்சு கொஞ்சம் அந்த துவையலும் அந்த சாப்பாடோடு பிணைஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வெஜிடபிள்ஸ் ஏதாவது இல்லை அப்படிங்கிறப்ப அந்த சமயத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பருப்பு துவையல் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.